மிஸ்கின் சாரை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தாஸ் சார் வந்து இதே மேடையில் வாங்குவாங்கன்னு வாங்கினாரு. அவர் வில்லனா நடிக்கிற படத்துலேயே இறக்கிருக்கீங்களே, அவர் வாய்ஸ் எப்படி சூஸ் பண்ணி அவர் பாடுவாரான்னு போது இது பண்ணீங்களா? இல்லை, இது இந்த கேள்வி மிஸ்கின் பாடினதை பற்றி பேசணுமா இல்லை அதை பற்றி சொல்லணுமா? ஒரு இஷ்யூ சார்ந்து அவர் பேசினாரு. பட் தனிப்பட்ட முறையிலலாம் அப்படி எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மியூசிக் படிக்க கூட செய்வாருன்றத கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால ஒரு மியூசிஷியனாக தான் அவரை பாட கூப்பிட்டேனே தவிர ஒரு மிஸ்கின் சாரை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தாஸ் சார் வந்து இதே மேடையில் வாங்குவாங்கன்னு வாங்கினாரு. ஆமாம், பார்த்தேன். இதே இடத்துல அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டவரை திடீர்னு ஒரு வில்லனா நடிக்கிற படத்துலேயே இறக்கிருக்கீங்களே, அவர் வாய்ஸ் எப்படி சூஸ் பண்ணி அவர் பாடுவாரான்னு முதல்ல இது பண்ணீங்களா? இல்லை, இது இந்த கேள்வி மிஸ்கின் பாடினதை பற்றி பேசணுமா இல்லை அதை பற்றி சொல்லணுமா? எப்படின்னாலும் சொல்லலாம். அது இல்லை என்னன்னா நம்ம கலைஞர்களா இருக்கும் பொழுது நம்ம உணர்ச்சி பெருகும் பொழுது நம்ம சிலது பேசலாம். ஆமாமா, இல்ல என்னன்னா அதான் அது ஒரு இஷ்யூ சார்ந்து அவர் பேசினாரு. பட் தனிப்பட்ட முறையிலலாம் அப்படி எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் அப்படியும் சொல்லவும் இல்லை. அதே மாதிரி மிஸ்கின் சார் கிட்டயுமே நான் சொன்னேன், அவர் இந்த படத்துல பாடி சூப்பர் நடிச்சிருக்காரா சூப்பர் அப்படின்னு தான். ஸோ கலைஞர்கள் என்னன்னா இப்போ பொதுவா வெளியில இருந்து பார்க்கும்போது இவருக்கு அவர் போட்டி இவரை சொல்லிட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஆக்சுவலா உள்ள எதுவுமே இருக்காது. அடுத்த நாள் திரும்ப இதே இண்டஸ்ட்ரியில தான் நம்ம இருக்கணும். ஸோ அதனால இந்த மனிதாபிமானம்ன்றது எல்லாருக்குமே என்ன மனிதர்களா படாத கஷ்டம் கிடையாது. நிறைய இடிப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு வரும். ஸோ அதனால அங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மிஸ்கின் சார் பாடினதுக்கு வரேன். எனக்கு வந்து பொதுவாகவே முதல் படத்துல இருந்தே அவருடைய வாய்ஸ்ல ஏதோ ஒரு நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கிற ஆளு. மியூசிக்னு வரும்போது அவர் சிலது எதிர்பார்ப்பார் இல்லையா? ஸோ அந்த தயக்கம் இருந்தது. இந்த பாட்டை அனுப்பும்போது என்னடா சூப் சாங் அனுப்புறமே அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. பட் அதை கேட்டுட்டு வந்து அவர் அது மியூசிக்கெல்லாம் ரொம்ப அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கே, இந்த இடம் கையில வந்ததெல்லாம் காணாம போகுது, இந்த லைன்ல வந்து ஒரு சோல் இருக்கு அப்படின்லாம் நோட்டீஸ் பண்ணி சொன்னாரு. ஸோ அதனால ஒரு மியூசிஷியனா தான் அவரை பாட கூப்பிட்டேனே தவிர ஒரு விளம்பரத்துக்காகவோ அதுக்காக கூப்பிடல. ஆக்சுவலா ஒரு சிங்கரா ரொம்ப சிறப்பா இருக்கும் அவர் பாடினான்றதுதான் ஐடியா.